வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/7/2024 கார்னியாவோட 662வது குழுக்கள். சரிங்களா நண்பர்களே, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்கலாம். நம்ம இன்றைக்கி காலையில் கூட கவனமாக சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக சி போர்டு 5ஆம் நம்பர் வருது, நீங்கள் தயவுசெய்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள், பக்காவான ஒரு வின்னிங் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக சி போர்டு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அது ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதையும் குறிப்பாக சி போர்டு 5ஆம் நம்பர் தான் மெயினாக வரணும். நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள், வந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அடிச்சுருந்தீங்கன்னா செம்ம வின்னிங்காக இருந்திருக்கு. கண்டிப்பாக நமக்கு பக்காவான வின்னிங்காக இருக்குது. நமக்கு என்ன சொல்கிறேன், கடைசியில் லாஸ்ட்டுக்கு ஒரு போர்டாக உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்பர் கொண்டாந்து கொடுக்குறேன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லி தான் கொண்டாந்து கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி தான் சி போர்டு செம்மையாக வந்து பாஸ் ஆகிருந்தது. 5ஆம் நம்பரு கண்டிப்பாக சி போர்டில் தான் வரும். நம்ம திரும்ப எல்லா பக்கமும் அதான் எழுதி வச்சுக்கிறேன், மாற்றி எழுதி வச்சுக்கணும் இல்லை, எல்லா பக்கமும் நமக்கு அது மாதிரி தான் எழுதி வச்சுக்கிறேன். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு. அதேமாதிரி நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் 4 நம்பர் கொடுத்துருக்கோம். 4 நம்பரில் 2 நம்பருமே உள்ளே வந்துருச்சு. காணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். 55 வந்துருச்சா. நமக்கு எப்போயுமே 2 போர்டு கன்ஃபார்ம் நம்பராக கொடுப்பேன் நான் சொன்னால், அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி சி போர்டு கன்ஃபார்ம் நம்பர் ஒரு நம்பர் கொடுக்குறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். திரும்ப நான் பதிவு பண்ணுறேன். என்ன பதிவு பண்ணுறேன்னா, நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் போகாது. நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி தான் வரப்போகுது, இந்த மாதிரி தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அழுத்தி நம்ம சொல்கிறோம். கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வின்னிங் எடுக்கலாம், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டைமும் டக்குன்னு இந்த மாதிரி அமையிறப்ப தான் கொடுக்க முடியும். எல்லா டைமும் வந்து ஒவ்வொரு மாதிரி பாருங்கள். கார்னியா ப்ளஸ்ஸு நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து வந்தோம். ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராக இருந்துச்சு. 904ன்னு வச்ச நம்பரை வச்சு விட்டாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நமக்கு 2 வாரம் ஒரே மாதிரி நம்பர் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி அன்றைக்கெலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம அந்த அன்றைக்கி அவ்வளோ டிஸ்க் எடுத்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை தாண்டி ஒரு நம்பர் வராதுங்கிற பட்சத்தில் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 904 நம்பர் திரும்ப வந்துச்சு. அப்படி இருந்து நமக்கு அதில் 4 நம்பர் சீக்கிரம் எப்படி இருந்தாலும் வின்னிங் எடுக்கணுங்கிறக்கா 4 நம்பர் அந்த எந்த அளவுக்கு நம்ம டெடிகேஷன் போட்டிருந்தோம்னா திரும்ப அந்த 4 நம்பரே கொண்டு வர அளவுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. அதுலேயும் நம்ம 4 நம்பர் வின் பண்ணாமலாம் இல்லை. சரிங்களா, அந்த வீடியோ போய் பாருங்கள். நம்மளும் அதுலேயும் நம்ம 4 நம்பர் கன்ஃபார்ம் வருதுன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. சரிங்களா, அது மாதிரி தான் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம வந்து ரொம்பவுமே அதிகமாக எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரோம். கடைசிக்கு உங்களுக்கு ஆல் போர்டில் ஒரு நம்பர் எல்லாம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டாவது கன்ஃபார்ம் நம்பராக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நேற்று எப்படி 2 நம்பருமே கன்ஃபார்ம் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி இதனால் பார்த்திங்கன்னா இந்த 904க்கு வந்து நிறைய எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக 4 நம்பராவது வரும்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம், உங்களுக்கு எப்படி வின்னிங் வரும் அப்படின்னு நம்ம தெரியும். ஓப்பனாக சொல்லியிருக்கேன் பாருங்கள், சொல்லாமலாம் இல்லைங்க பாருங்கள். இங்கே எழுதியிருக்கான சி போர்டு 5ஆம் நம்பர் வரும்னு, இங்கே எழுதியிருக்கான சி போர்டு 5ஆம் நம்பர் வரும்னு தொடர்ந்து அதான் நான் சொல்லிட்டு வரேன். சி போர்டு 5ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற நான் சொன்னேன். ஆரம்பத்திலே சொல்லும் போதே சி போர்டு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, தைரியமாக ப்ளே பண்ணலான்னு கொடுத்தோம். அதே மாதிரி நீங்கள் ஆல் போர்டில் 2 நம்பர், ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் போட்டதுனால 2 வின்னிங் ஆச்சு. ஆல் போர்டில் 2 நம்பர் வந்துருச்சு இல்லை உங்களுக்கு. சரிங்களா, அதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கு. நாளைக்கு அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க. என்னம்மா நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக ஒரு வின்னிங் வரும், வராமல் போகவே போகாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 2 வீடியோ நீங்கள் தைரியமாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி வருது, என்ன மாதிரி ஆடுறேன் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் கூட படித்து சொன்னேன். எனக்கு என்ன சொன்னேன்னா, எனக்கு 8ஆம் நம்பர் வரலங்க, அதுக்கு பதில் அந்த இடத்துல 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. அது நம்ம காலையில் என்ன சொன்னேன், 0 அல்லது 5ங்கிற நம்பரு கண்டிப்பாக ஏ போர்டில் செட் ஆயிருங்க. 8க்கு 0 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பருங்க, அது மாதிரி செட் ஆயிருங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் 8க்கு 0 8க்கு 5ங்கிறது 5ஆம் நம்பர் செட் ஆயிருந்தது. நீங்கள் கொஞ்சம் லீடு கொடுத்துருந்து நான் செம்மையாக வின்னிங் எடுத்துருக்கலாம். அருமையான ஒரு மெத்தேடு கொடுத்துருந்தோம், மாற்றி கொடுத்தாமா. காலையில் தான் சொன்னோம், கண்டிப்பாக ஏ போர்டு ஏன்னா நம்ம ஏ போர்டு வந்து நமக்கு 8க்கு 0 8க்கு 5ங்கிறது நம்ம எப்போயுமே பர்ஃபெக்டான நம்பருங்க, நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. சரிங்களா, அதனால சார் 2 வீடியோவும் கன்ஃபார்மாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் அப்போ தான் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறதுனால ஒன்றும் குறைச்சி, ஆனால் உங்களுக்கு வின்னிங் நம்பர் நான் எடுத்து கொடுக்குறேங்க, வெயிட் பண்ணுறேன் நான். சரிங்களா, கடைசியில் ஆல் போர்டியாவது உங்களுக்கு 2 நம்பர் கொடுக்கணும். உங்களுக்கு டெய்லியும் ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுக்குறேங்க, உங்களுக்கு குறையவே இல்லைங்க, டெய்லி கொடுக்குறேங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் டெய்லியுமே நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நம்ம கொடுக்குற நம்பர் வருதா வரலையானு. ஆல் போர்டு 4 நம்பர் தான் கொடுக்குறேன், 4 நம்பருக்கு மேலே கொடுக்குறதுங்க, 2 நம்பர் உள்ளே வருதுங்க. யாருங்க கெஸ் பண்ணி கொடுப்பா, சூப்பராக கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 வீடியோ நீங்கள் கண்டினியூ பாருங்கள், அப்போ தான் நமக்கு எந்தெந்த இடத்துல எங்கெங்கே ஃபால்ட் ஆகுது, எப்படி மாறுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். ஆல் போர்டு எப்படி வருது, ஏ போர்டு பி போர்டு எப்படி வருதுன்னு தெளிவாக சொல்லுவோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 21/7/2024 அக்ஷயா கம்பெனி மேக்ஸிமம் எப்படி ஆடுவாங்க, பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுவாங்க. சரிங்களா, இப்படி பெண்டிங் நம்பர் ஆடினா என்ன வரும்னா, ஒரு சில நம்பர்கள் தான் பெண்டிங் நம்பர் வருது. ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா நம்பரும் பெண்டிங் நம்பர் வருமானு அல்ல, ஒரு சில நம்பர் மட்டும்தான் வருது. சரிங்களா, மற்றபடி அப்படியே தான் வருது. ஆனால் இப்போ நாளைக்கு வந்து ரிப்பீட்டட் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதில் மாற்றமே இல்லை. ரிப்பீட்டட் நம்பர் தான் நாளைக்கு வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது என்ன நம்பர் கொடுத்துடலாம். சரிங்களா,
அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து இங்கே வந்திருக்கல அதே மாதிரி யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்துங்க. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இங்கே வந்து 8ஆம் நம்பர் வைக்கிறோம். ஏன்னா 8ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையல் நம்பர் பார்த்துட்டு வந்துடுறோம். ட்ரையல் நம்பர் வந்து இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா 485 சரிங்களா. இதான் நான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 535 சரிங்களா. நம்ம நேர்த்தியாக சொன்ன டபுள்ஸும் வருது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். அதே தான் நம்ம ஒரு நம்பர் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம சொல்கிறாங்க. டபுள்ஸ் வந்தால் டபுள்ஸ் வருதுன்னு ஓப்பனாக அடிச்சே சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வருது, நீங்கள் வச்சு பாருங்கண்ணா. அதே மாதிரி தாங்க ஆடுறாங்க. நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லிடுறோம். டபுள் யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. நாம் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம தமிழ்லேயே மென்ஷன் பண்ணிடுறோம். இன்றைக்கி ரிப்பீட்டட் நம்பர் வருதா இல்லை வந்து டபுள்ஸ் நம்பர் வருதான்னு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறேன். தவிர மென்ஷன் பண்ணாமல் நான் கொடுக்குறதே இல்லைங்க. ஆனால் செக் பண்ணி பாருங்கள். ட்ரையல் நம்பர் கொண்டு அன்சோல்டு நம்பர் கொண்டு நான் கொடுக்குறேன். என்ன காரணம்னா நம்மளால் ஒரு துளி கூட மிஸ் ஆகி வின்னிங் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் எல்லா பக்கத்துலையும் கல்லை வச்சு அடைச்சிக்கிட்டே இருக்கேன். எப்படி வின்னிங் மிஸ் ஆகாமல் வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான். தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு டெரிகேஷனாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வின்னிங் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. நம்ம டெரிகேஷன் இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு போச்சு. நம்ம காசு, சொந்த காசு. நானே உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் காசு போட்டு ஆடுறீங்க, என்னை பார்த்து நீங்கள் ஆடுறீங்கன்னா நான் கொஞ்சம் கூட தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணாமல் உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் சரிங்களா. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, சூப்பராக வின்னிங் எடுக்கலாம் சரிங்க. கவனம் குறைஞ்சிச்சுன்னா போச்சு சரிங்களா. அதே மாதிரி 485 நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி 535 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி வின்னிங் நம்பர் சரிங்களா. இன்றைக்கி வின்னிங் நம்பர் அதான் கொடுத்துருக்காங்க. அது போக போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அக்ஸையில் என்ன அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 324 இல்லையா. 324 தான் போன வாரம் அடித்தாங்க. 324 சரிங்களா. 324 கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து என்ன இருக்குது 661 சரிங்களா. இதெல்லாம் பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுலேருந்து நமக்கு நாளைக்கு ஏ போர்டு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா 834 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 832 நிறைய எல்லாமே வந்திருக்கு. 830 வந்திருக்கு. நிறைய நம்பர் 8ஆம் நம்பரை பேஸ் பண்ணி 833 வந்திருக்கு. நிறைய நம்பர் இருக்குங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 834 அப்படிங்கிற நம்பரை கொண்டு வரோம். 8ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதான்றதையும் பார்த்துங்க. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நான் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. என்ன கணக்கில்னா அதான் 5க்கு 8 8க்கு 5 834 திரும்ப 8ஆம் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க. 2ஆம் நம்பர் வரவே இல்லைங்க. என்னங்க பண்ணலாம்? 8ஆம் நம்பர் வரல, நீங்கள் சொன்ன மாதிரி 8ஆம் நம்பர் வரல, என்ன பண்ணலாம்? 4 நம்பர் வரும். கண்டிப்பாக 4 நம்பர் வரும். ஏன் 4 நம்பர் வரும்னா 4 நம்பர் பெண்டிங் நம்பர். இந்த மாதம் பூராமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான். 4ஆம் நம்பரே கிடையாது. நீங்கள் எங்கே தேடினாலும் 4 நம்பர் கிடைக்காது. ஏ போர்டில் 4 நம்பரே இல்லை. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயாச்சும் 4 நம்பர் இருக்கான்னா இல்லை. 4 நம்பர் இந்த மாதம் பூரா வைக்கவே இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏ போர்டில் இருக்குது. நீங்கள் தெளிவாக எடுத்துங்க. ஏ போர்டில் 4 நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படிங்க 4க்கு 5 வருமானா வரும். 5க்கு 4 வந்து 4க்கு 5 வந்துருச்சுன்னா 5க்கு 4ன்னு வராமல் போகாது சரிங்களா. அதனால தான் கொடுக்குறேன். 4க்கு 5 5க்கு 4 அதே நம்பர் வராமல் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். எனக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப பளிச்சுன்னு தெளிச்சது. ஏன்னா 3க்கு 2 வருமானா கண்டிப்பாக வரும். இந்த ஆட்டமே தான். இந்த மாதம் ஆட்ட பாருங்கள். 2க்கு 3 வச்சுட்டாங்களா. 2க்கு 3 வந்து இப்போ நேற்று நான் சொன்னேன் 4க்கு 5 வருமானு கேட்டிங்க, வரும். வராமல் போகாது. அதனால தான் 5ஆம் நம்பர் சி போர்டில் வரும்னு கொடுத்தேன். வராமல் போச்சா, வந்துருச்சு. அதுதான் ஒரு கணக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அந்த கணக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கொண்டு வரும். இல்லைன்னா கொண்டு வரவே மாட்டேன் சரிங்களா. சும்மா ஏனாதானாலும் கொண்டு வரும். ஒரு 5000 2000 பேர் பார்க்குறாங்களா, பரவாயில்ல. 10,000 பேர் 20,000 பேர் பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வின்னிங் கொடுக்குன்னு தான் நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்கான எஃபெக்ட் போடுறேன். அப்போ தான் வந்து கடவுள் நமக்கு நல்லது செய்வோம் சரிங்களா. நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ, நல்ல மனசோட செய்கிறோமோ, அதுதான் வந்து நமக்கு வின்னிங் நம்பராக மாறும். வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு 5ஆம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் இருக்குதுங்கன்னா திரும்ப 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆமாம் 5ஆம் நம்பர் வருது. நாளைக்கு கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு 435 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 435 வருங்க. 435 435 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு 435 அப்படின்னு சரிங்களா. அந்த மாதிரி 435 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். செமையாக வரும். வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுக்குற நம்பர் எல்லாமே வந்து ரொம்ப பொறுக்கி எடுத்த நம்பருங்க. கட்டாயமாக இது இல்லைன்னா அது வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் ஒரு அன்சோல்டே தாண்டி வருது அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் இருக்குது. அன்சோல்டு போனாலுமே நம்ம வின்னிங் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டெடிக்கேட்டோடு நம்ம வின்னிங் கொண்டு வரோம். கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகாது சரிங்களா. நான் உறுதியாக நிற்கிறேன்னா என்ன காரணம்னா, நான் அந்தளவுக்கு உழைப்பை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் நான் உறுதியாக நிற்கிறேன். இந்த மாதிரி தான் வரணும், இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இல்லைன்னா உறுதியாக நிற்க முடியாது. ஏதோ வேணாதோரான்னு போயிடுவோம் சரிங்களா. அது மாதிரி தான் சொல்கிறேன். அதே மாதிரி சி போர்டு. இப்போ நம்ம காலையில் என்ன சொன்னேன், உறுதி 5ஆம் நம்பர் வருதுங்க, நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலான்னு சொன்னேன். எதனால் அவளை சொன்னேன்னா, நம்பர் அந்தளவுக்கு உழைப்பு போட்டு எடுத்ததுனால தான் அது வருது. இல்லைன்னா வருமா? வேறு ஏதோ நம்பர் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் இல்லையா? கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு டெடிகேஷனோ நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வின்னிங் வராமல் போகாது. நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போடுறோம். இந்த உழைப்புக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்காமல் போகவே போகாது. உழைப்புக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி உலகம் பூராமே நமக்கு எங்கே இருந்தாலும் கிடைக்கும் சரிங்களா. அதுக்கான உழைப்பு தான்
நம்ம 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து வருது, வராமல் போகலை. சரிங்களா? நேற்று 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து வந்துச்சா, அதுதான் சொல்கிறேன் நான். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வரும். இதில் என்ன 904 மட்டும்தான் எனக்கு சொதப்பிட்டேன். ஏன்னா அது வந்து நமக்கு வச்ச நம்பர் திரும்ப வச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் 4ஆம் நம்பரை கொண்டு வந்துட்டேன் சி போர்டில். சரிங்களா? அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் டவுட் இருக்குது. என்னங்க திடீர்னு 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா நம்ம என்ன கணக்கு கொண்டு வரோம்னா 833 வரலான்னு எனக்கு தோணுது. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே 833 நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை கணக்கு பண்ணி தான் 833 வருதுல்ல, 833 வருதுல்ல, அந்த மாதிரி 833க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது 833 8ஆம் நம்பர் 833 ஏற்கனவே 033 433 நிறைய நம்பர் 33 பேஸ் பண்ணி வந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே பாருங்கள் 633 வந்திருக்கா. அது மாதிரி நமக்கு நாளைக்கு 33க்கான வாய்ப்புகள் இருக்கணும் தான் தோணுது. ஏன்னா நிறையா 33 இங்கே கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக 833ங்கிறத மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் நான் 33ங்கிற நம்பரை கொண்டு வரேன். 833 அதுவும் போக ப்ளஸ்ஸு 5க்கு 3ங்கிறது ரொம்ப எவர்கிரீன் நம்பர், ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. அது வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் சி போர்டில் ரொம்ப நாள் ரேரு, வரவே இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் வந்துச்சு. அதுவும் நமக்கு எப்போ வந்துச்சு, 4க்கு 3ன்னு வந்துச்சு. அப்போ அதே மாதிரி 5க்கு 3ன்னு வராதுன்னு என்ன நினச்சேன், கண்டிப்பாக வரும். அதனால தான் சொல்ல ஒவ்வொரு நம்பருமே நம்ம பொறுக்கி எடுத்த நம்பராக இருக்கும். செம்மையாக வின்னிங் வர மாதிரி தான் நம்பர். ஏனோ தானே நம்பர் கொடுக்குறதே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி 823 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். அது மாதிரி உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க? 7ஆம் நம்பருக்கு என்ன முகாந்திரம்னு கேட்டால் இந்த மாதம் பூரா 7ஆம் நம்பர் சி போர்டில் வரல. ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்போ அதுக்காக அதுவும் வரல. அதுவும் வந்து 2ஆம் நம்பர் தான் வந்துச்சு. அதுவும் மாற்றி எழுதியிருக்காங்க. சரிங்களா? 2ஆம் நம்பர் தான் வந்துச்சு. சரிங்களா? அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் 7ஆம் நம்பர் வந்து மறுபடியும் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சி போர்டு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆக்சுவலாக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எப்படிங்க இருக்குது அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து நமக்கு 3 போர்டு பெண்டிங் நம்பர். 14, 11, 19 அப்படின்னு 3 போர்டு பெண்டிங் நம்பரு. நாளைக்கு 6ஆம் நம்பரை எங்கே வேணாலும் வைக்கலாம். ஏன்னா நமக்கு 5க்கு 6 வருமானா கட்டாயமாக வரணும். 5க்கு 6 வரலாட்டாலும் 3க்கு 6ஆவது கண்டிப்பாக வரும். வராமலாம் போகாது. ஏன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்படி தான் பாருங்கள். 4ஆம் நம்பர் வச்சாங்க, அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் வச்சிட்டாங்க. பற்றி சொல்லி தான் உங்களுக்கு 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க, நீங்கள் வைங்க பாருங்கன்னு. அதே மாதிரி தான் 8ஆம் நம்பருக்கு 5 பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங். நான் எப்போயுமே சொல்லுவேன் அது மாதிரி தான் ஆடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக 0 பாருங்கள். நான் சொன்ன பாருங்கள் 0 அல்லது 5ங்கிற நம்பர் 8க்கு 5 8க்கு 0ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பருங்க. எவர்கிரீன் நம்பருங்க. வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன் நான். கண்டிப்பாக அப்படி தான் ஓப்பனாக சொன்னேன். இப்போ நான் செக் பண்ணி பார்த்துங்க. அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஓப்பனாக உடச்சி தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி தான் வரப்போகுது, இந்த மாதிரி தான் வரப்போகுது. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்ட நம்பர் 8ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 6ஆம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இந்த 8 3ங்கிற ரெண்டையும் சேர்த்துக்குங்க. புரியுது நான் சொல்கிறது? இந்த 8ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் ரெண்டும் ஒரே நம்பர் தான், ஒரே மாதிரியான கணக்கு தான். நீங்கள் அதை மாற்றி போட்டுக்காதீங்க. மொத்தமாக 4 நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. சரிங்களா? நீங்கள் 5 மணி நினைக்காதீங்க. 3 அல்லது 8 இந்த 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர். சரிங்களா? அது வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் செமையாக ஒரு வின்னிங். சி போர்டு 5ஆம் நம்பர் தான் கன்ஃபார்ம்னு கொடுத்து அதுதான் வந்துச்சு, மாற்றி வரல. சரிங்களா? அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து ஆல் போர்டில் நம்ம 2 நம்பர் கொடுத்தோம். ஆல் போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். அது 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக பர்டிகுலராக ஏ போர்டில் 0 அல்லது 5ங்கிறது இருந்தால் எடுத்துக்கங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே தான் ஆனாங்க. செமையாக ஒரு வின்னிங். செமையாக ஒரு லீடு கிடைக்கிதுன்னா நமக்கு சின்ன சின்ன லீடு கிடைக்கும். இப்போ 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் காலையில் என்ன சொன்னேன், 0 வந்து எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குதுங்க. அந்த மாதிரி எதாவது இருந்தால் எடுங்க. இல்லை அதோட பவர் இருந்தால் கூட எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான். சரிங்களா? அது மாதிரி தான் ஆனாங்க. செமையாக வண்டி.